Hello friends, welcome to our channel. 10th Maths Chapter 3 ஓட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 3.2 பார்த்தீங்கன்னா solve 2x minus 3y equal to 6 x plus y equal to 1. இப்போ 2x minus 3y equal to 6 இதை நான் first equation எடுத்துக்க போகிறேன். x plus y equal to 1ன்றது நான் second equation எடுத்துக்க போகிறேன். இப்போது ஈக்குவேஷன் 1 கூட நான் 1 பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 2 into 2 பண்ண போகிறேன். அப்படி பண்ணனா ஈக்குவேஷன் 1 எனக்கு அப்படியே வந்துடுமா, ஈக்குவேஷன் 2க்கு மட்டும் நான் பண்ணனா 2x + 2y ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இப்போ நான் கீழே இருக்கா இதோட சைன்ஸில் நான் மாற்றிக்கினேன்னா எனக்கு இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் கிடைக்கும், இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால மைனஸ். நான் இதை கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு y இருக்குது, மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ன்றதுனால நான் -5y ஈக்குவல் டு இதை நான் மைனஸ் பண்ணலாமா? அப்போ எனக்கு ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். இப்போது இந்த ஒய்யை இங்கே வச்சுட்டு நான் மல்டிப்ளேயில் இருக்க 5ஐ நான் இங்கே டிவைடுக்கு கொண்டு வரேன். அப்போது எனக்கு 4/4 டிவைடட் பை -5ன்னு கிடைக்கும். இப்போது y ஈக்குவல் டு நான் கீழே எப்போவுமே மைனஸ் சைன் இருக்கக்கூடாது, அதனால நான் நார்மலாகவே நியூமரேட்டரில் மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். அப்போது எனக்கு y ஈக்குவல் டு -4/5ன்னு கிடச்சிடும். இப்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சாச்சு, அதனால் நான் இப்போது ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நான் எக்ஸோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது சப்ஸ்டிடியூட் y ஈக்குவல் டு -4/5 இன் ஈக்குவேஷன் 2ல். இப்போது x ப்ளஸ் y இருக்க இடத்துல நான் -4/5 ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ்ன்றதுனால நான் ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்துனா x - 4/5 ஈக்குவல் டு 1. இப்போது x ஈக்குவல் டு இது அப்படியே இந்த சைடு போச்சுன்னா எனக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கும். அப்போது நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்போது 5 1s are 5 ப்ளஸ் 4 பண்ணோன்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். இந்த 5 அப்படியே எழுதிக்க போகிறோம். அப்போது 9/5 x ஈக்குவல் டு 9/5. therefore x ஈக்குவல் டு 9/5, y ஈக்குவல் டு -4/5.